நம்ம இப்போது ஐப்ரோ ஃபில்லிங் ப்ளஸ் ஐ ஷேடோ எப்படி நம்ம மேக்கப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஐ மேக்கப் இப்போது ஃபஸ்ட் வந்து இந்த வேக்ஸோட பிளாக் கலர் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஐப்ரோ ஃபில் பண்ணுவோம். ஐப்ரோ ஃபில் பண்ணுறது இதுனா இது ஐப்ரோ இல்லாதவங்களுக்கு இந்த ட்ரா பண்ணுறது. சப்போஸ் ஐப்ரோ இருந்தது திக்காக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு லைட்டாக டச்சப் பண்ணால் போதும், அதுவும் அவங்களுக்கு டார்க்காக நல்லா காமிக்கும். இந்த வேக்ஸ் மிக்ஸ் பண்ணி இந்த ஐப்ரோ கலர் இந்த பிளாக் கலரோட நம்ம மிக்ஸ் பண்ணி அடித்தோன்னா ஐப்ரோ நல்லா பார்க்கறதுக்கு ப்ரைட்டாக தெரியும். இப்போ ஐப்ரோ ஃபில்லிங் முடிஞ்சிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஐ ஷேடோ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னென்னா கன்சீலர் அப்ளை பண்ணணும். சில நேரம் வந்து ஐப்ரோ நிறையா இருக்கிறவங்களுக்கு இந்த கன்சீலர் அப்ளை பண்ணாலுமே அதை வச்சே கூட ஐப்ரோ இருக்கிறத நம்ம நல்லா காமிக்கலாம். ஐப்ரோ ஃபில்லிங் யூஸ் பண்ணாமல் கூட நல்லா திக் ஹேர் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கன்சீலர் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணும் போதே ஐப்ரோவை நல்லா விசிபிளாக காமிக்க முடியும். சில பேருக்கு திக்காக இருக்கும், திக்காக இருந்தால் கூட அவங்களுக்கு இந்த மாதிரி கன்சீலர் வச்சு நம்ம ட்ரா பண்ணும் போது ஐப்ரோ ஷேப்பாகவும் கொஞ்சம் தின்னாகவும் நம்மளால் விசிபிள் பண்ண முடியும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். பாருங்கள், நல்லா கிளியராக தெரியுது பாருங்கள். கன்சீலர் அப்ளை பண்ணுறதுனால ஐப்ரோ ஷேப்பு பக்காவாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அதே மாதிரி பிளாக் ஹைடன் பண்ணுறதுக்கு ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணும்போது அதுக்கு மேலேயும் நம்ம இப்படி கன்சீலர் அப்ளை பண்ணால் கிளியராக இருக்கும். இப்போது ஐப்ரோ ஃபில்லிங் இது நம்ம பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஐ ஷேடோ ஐ மேக்கப் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுலேயே ஐப்ரோ ஃபில்லிங் ஆச்சு. நெக்ஸ்ட்டு ஐ ஷேடோ. ஐ ஷேடோவில் நம்ம என்ன கலர் எடுக்கிறோமோ நம்மளோட ட்ரெஸ் காஸ்ட்யூம் என்ன கலரோ அதுக்கு வச்சு நம்ம பண்ணலாம் மேக்கப்பு. இப்போ வந்து நான் பேசிக் மேக்கப் தான் பண்ண போகிறேன். பிங்க் கலரில் பார்டர் இருந்ததுன்னா நம்ம அதையே எடுத்துக்கலாம். பார்டர் என்ன கலர் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம ஐ ஷேடோக்கான கலர்ஸை சூஸ் பண்ணணும். இது வந்து க்ரீஸ் லைனு. நம்ம க்ளோஸ் பண்ணும்போது ஒரு லைன் நேச்சுரலாக ஃபார்ம் ஆகும் இல்லையா, அதை தான் நம்ம க்ரீஸ் லைனுன்னு சொல்லுவோம். ஐ ஷேடோக்கான கலர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணோன்னா காஸ்டியூம் நம்ம ட்ரெஸ் காஸ்டியூம் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதோட பார்டர்ஸ் என்ன கலரோ இல்லைனா எது உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்குது நல்லா பிரைட்டாக நல்லா தெரியுதோ அந்த கலரை வச்சு தான் நம்ம ஐ ஷேடோஸ் கலரை வந்து செலக்ட் பண்ணி ஐ மேக்கப்புக்கு நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து பேசிக் மேக்கப். இது சிம்பிள் மேக்கப்புன்னு சொல்லுவாங்க. இது எப்போனா இந்த மாதிரி நம்ம டெம்பிளுக்கு போகும்போது கோவிலுக்கு போகும்போது ஃப்ரெண்ட் சர்க்கிள் நம்ம மீட் பண்ணும்போது வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி சிம்பிள் மேக்கப் யூஸ் பண்ணுறது. இது வந்து அவ்வளோதாங்க, இதுதாங்க ஐ மேக்கப், அவ்வளோதான். இது வந்து சிம்பிள் மேக்கப்.
இது பாருங்க. இது வந்து சிம்பிள் மேக்கப். எவ்வளோ தாங்க ஹை மேக்கப்ன்றது. நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா ஹை மேக்கப்லேயே ஹெச்டி மேக்கப்னுவாங்க. அது எப்படி நம்ம அந்த மேக்கப் எப்படி பண்ணலான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.